ஹாய் ஹலோ வெல்கம் டு ஜேஆர் அபீஸ். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் ஒரு பாட்டிலை வச்சு கிராஃப்ட் பண்ண போகிறோம். ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா நான் பெரிய கிராஃப்டர்லாம் கிடையாது. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நான் புதுசாக கற்றுக்கிட்டு நானாக கொஞ்சம் ஓனாக க்ரியேட் பண்ணி ஒரு கிராஃப்டை உருவாக்கிட்டுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா பாட்டிலை வச்சு சென்ட் பாட்டில் பார்த்திங்களா, அதை வச்சு வந்து ஒரு கிராஃப்ட் பண்ணியிருக்கேன். அதில் நிறைய சொதப்பெலாம் நடந்திருக்கு. அது என்னென்ன பண்ணன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு பாட்டில், ஒரு டேப்பு, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா சணல் கயிறு எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா பேட்ரி லைட்டு, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இது பேட்ச்மெண்ட் பேப்பர்னு சொல்லுவாங்க, இதையும் எடுத்திருக்கேன். க்ளூ அப்ளை பண்ணுறதுக்காக க்ளூவும் எடுத்திருக்கேன். இது கூட க்ளூ கூட லைட்டாக தண்ணி மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது கூடவே சாண்ட் பீச் மணல் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா மெரினா பீச் பஸ்ஸில் அதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போது இந்த பேட்ச்மெண்ட் பேப்பரில் நான் டேப்பு வந்து ஒட்ட போகிறேன். டேப்பு 1 by 1 மேலே கொஞ்சம் மேலே படுற மாதிரி ஒட்டி எடுத்துக்கிறேன். இப்போ நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரியே இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஹார்ட் ஷேப் வந்து ஒன்று வரைய போகிறேன். ஹார்ட் ஷேப் ஒரு சைடும் இன்னொரு சைடும் ஹார்ட் ஷேப்பை வரைஞ்சிக்கிறேன். ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பெருசாக பேச தெரியாது. இருக்கிறதுலே வீடியோ எடுக்கிறதுலே இந்த டப்பிங் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த வாய்ஸ் ஓவர் கொடுக்குறது அதுதான் ரொம்பவே கஷ்டம். இதை கட் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த அளவுக்கு பேச தெரியாததுனால தான் வீடியோவை நான் மோஸ்ட்லி போடாதே வச்சுருந்தேன். அதனால் எப்படி இருந்தாலும் பார்த்துடலான்னு சொல்லிட்டு தான் இப்போ வீடியோவை போடுறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பேசுகிறேன். நம்ம நார்மலாக செய்ய சொல்லக்கூடவே நம்ம நல்லா செஞ்சுருவோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது வீடியோன்னு ஒன்று எடுக்க சொல்ல கை எங்கேருந்து தான் உதறுனே சொல்ல முடியாது. அந்தளவுக்கு ஒரு பர்ஃபெக்ஷனே வராது வீடியோ எடுக்க சொல்ல. ஏன்னா கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக வீடியோக்கிட்டே இருக்கும், இந்த கிராஃப்ட் செய்கிறதுலையுமே இருக்கும். அதனால் ஏதோ ஒரு இடத்துல வந்து சொதப்பி வச்சிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பாட்டில் மேலே இதை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். 2 சைடுமே பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நான் கம்ப்ளீட் பண்ண சொல்ல ஒரு சைடை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுலேயுமே சாண்டை அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஒரு சைடு மட்டும் இருக்கட்டும்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இது நான் பண்ண சொதப்பல்னே சொல்லலாம். அதை வந்து நான் காமிக்கல வீடியோவில், நான் சொல்லிடுறேன். ஒரு சைடை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதுலேயுமே க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஃபுல்லாக சாண்டாகவே போட்டுட்டேன். இதுதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிடலாம். இந்த பீச் மண்ணில் ஒரு ஞாபகமாக இந்த ஒரு கிராஃப்ட் ஒர்க் பண்ணணும்னு தோணுச்சு, அதனால தான் இதில் பண்ணேன். இப்போது இதில் இந்த மணலை வந்து நம்ம மேலே தூவி விட்டுடலாம். இந்த மணல் வந்து பார்த்திங்கன்னா நான் க்ளூ கம்மியாக அப்ளை பண்ண மாதிரி ஃபீல் பண்ணேன். அதனால் இது வந்து ஒழுங்காக ஒட்டலை. அதனால் என்ன பண்ணேன்னா இது ஒரு வாட்டி காய வச்சுட்டு இன்னொரு வாட்டி க்ளூ அப்ளை பண்ணி மேலேயும் மணல் ஆட் பண்ணேன். இது கூட மேலே சணல் கயிறை வந்து சுற்றி விட்டுடுறேன். இந்த ஒரு சைடு இது அப்படியே ரிமூவ் பண்ணிடுறேன். அந்த டேப்பை ரிமூவ் பண்ணால் அந்த ஷேப் கரெக்டாக வந்துடும் நம்மளுக்கு. இந்த சைடை ரிமூவ் பண்ணுறேன். ஆனால் நெக்ஸ்ட் டைம் பண்ண சொல்லி என்ன பண்ணுறேன்னா க்ளூ அப்ளை பண்ணி இதையுமே கவர் பண்ணிட்டேன். ஆக்சுவலி அது சொல்லிடுறேன்.
நெக்ஸ்ட்டு இந்த பேட்ரி லைட் அது எடுத்து இதுக்குள்ளே வந்து இன்சர்ட் பண்ணிடுறேன். இன்சர்ட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணிட்டு ப்ளஸ் க்ளேவை வச்சு இதை க்ளோஸ் பண்ணி விட்டுட்டேன். அவ்வளோதான் கைஸ், இந்த மாதிரி தான் நம்மளுக்கு ஃபைனல் அவுட்புட் கிடச்சிது. பேக் சைடை நான் வந்து பார்த்திங்கன்னா கவர் பண்ணிட்டேன். ஓகேவா? உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது சொல்கிறது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.